வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஆண்டா திடீர்னு சோகமாயிட்டான். பட் உன் மேலே கோவமா இருக்க சரவணா. என்னதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருந்தாலும் அன்புவா நானன் வரும்போது அன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன்ல. ஏய், விஷயம் நடந்து 2 நாள் ஆச்சுடா. ஏன்டா இன்னும் ஞாபகத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்? ஒத்துக்க மாட்டேன். நானும் இந்த சின்ன பையன் இவனுங்க எல்லாரையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சா கல்யாணம் பண்ணி வச்சா சரி, நான் பத்த பொண்ணு நம்மள புரிஞ்சுப்பான்னு பார்த்தா அவ தான் ஃபர்ஸ்ட் நம்மள பிரிக்க நினைக்கிறான். சரி, இதுக்கப்புறம் அவளை பார்க்க போக மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன். அவ ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் உங்க கூட தான் என்ஜாய் பண்ணுவேன். போதுமா? உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். சரி, இப்பதான் ஸ்ரீநிதி வந்துட்டால, அவ கூட போய் ரொமான்ஸ் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு ஏன்டா ரொமான்ஸ் பண்ற என்னை வீணாக்குறேன்? ஸ்ரீநிதி வந்தாலும் ஒத்துக்க முடியாது. ஐ லவ் சரவணன் ஃபர்ஸ்ட். ஓகே சரிடா, இதுக்கப்புறம் அவளை பார்க்க போக மாட்டேன். அவள் எனக்கு வேணாம். போதுமா? அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். அவள் தான் வரலன்னு வித்த காமிச்சிட்டு இருக்கால, அதனால அவள் அங்கேயே இருக்கட்டும். நான் போய் கூப்பிடல. என் சரவணனுக்கு எவ்வளோ நாள் என் கூட இருக்கணுமோ அவ்வளோ நாள் என் கூட இருக்கட்டும்னா போயிட்டு பேச்சு மாற மாட்டியே. மாற மாட்டேன்டா, மாற மாட்டேன். போதுமா? இந்த சரவணன் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். டாக்டரே, அவ டாக்டர் பிஸியாக இருக்காரு, போயிட்டு அப்புறம் வாங்க. ஆமாம், எங்கள் 2 பேருக்கு நடுவில் இப்போ எந்த பேஷண்ட்டும் வர முடியாது, ஃப்ரெண்டும் வர முடியாது, லவரும் வர முடியாது, பொண்டாட்டியும் வர முடியாது. ஸோ போயிட்டு அப்புறமா வாங்க. 1/2 hour ஆகும். நான் வசந்த் கூட பேசணும். லவ் யூடா சரவணா. லவ் யூடா வசந்த். என் வசந்த் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கானே பாரு. நான் கூட தவிக்க விட்டுட்டேன். எல்லாம் அவள் தான். கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி அப்படியே ஆளை மயக்கிறா தெரியுமா? அதனால தான் உன்னை விட்டு அப்பப்போ போயிடுறேன். இனிமேல் அவள் பேசுகிற மயக்கத்துக்கலாம் இறங்கி போகக்கூடாதுன்னு. அப்போ தான் முழுக்க முழுக்க நீ மட்டுமே என் மைண்டில் இருப்பேன். அம்மா, என் டாக்டர் நான் பக்கத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது வந்து நான் டாக்டர்னு கூப்பிடணும், யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு பதில் சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த வசந்த மாமா மயக்கி வச்சிருக்கு. ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் நெல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். யோ டாக்டரே, யாரா அது டாக்டரையும் மரியாதை இல்லாம கூப்பிடுறது? எங்கே கேட்ட குரல் மாதிரி வேற இருக்கு. இரு, யாருன்னு பாப்போன்னு கதவை சாத்திட்டு வந்து லவ் பண்ணுவோம். மச்சான் பார்க்க அன்பு மாதிரி இல்ல? ஆமா, அன்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா சுடிதார்லாம் போட்டிருக்காங்களே. இருக்குயா, ஏன் இருக்காது சொல்ல பக்கம். உனக்கு தான் குரலை கேட்டாலே எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இல்ல இருக்கு. பொண்டாட்டி குரல் தான் உனக்கு மறந்து போச்சே. ஓ மை காட், உன் பொண்டாட்டி. அட, என் பொண்டாட்டினா அன்புமா? என்னடி சர்ப்ரைஸ், சுடிதார்லாம் வந்திருக்கா? ஐயோ, யாழ் செம்மையா இருக்காளே, அதுவும் தேவதை மாதிரி இருக்கா. அட பாவி, பொண்டாட்டியை பார்த்தோன்னே இந்த ஓடிட்டானே. இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா. எதுக்கு இப்ப வரீங்க, எதுக்கு இப்ப ஏந்து வரீங்கன்ற? அதை வெளியில போக சொன்னீங்களா? நான் வெளியில போய்க்கிறேன். உட்காந்து அவரைய லவ் பண்ணுங்கன்னு நல்லா அவரைய லவ் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பொண்டாட்டி பேசி பேசி மாய்க்கிறாளே, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் உங்கள்கிட்ட வரல. நான் போறேன், நீங்க நல்லா அவர்கிட்ட உட்காந்து பேசுங்கண்ணே. அன்பு கேட்டுட்டேன், மொத்தமா கேட்டுட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த தாலி எதுக்கு கட்டினீங்க? என்னையும் பொண்டாட்டியும் ஏத்துக்கிட்டீங்க? பேசாம நீங்க அவரைய கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏ அன்பே, நீ ஓவரா பண்றன்னா அத்தை பொண்ணு நம்ம அன்பை புரிஞ்சுப்பாளேன்னு பார்த்தா நீ தான் ஃபர்ஸ்ட் எதிரியா இருக்கன்னா. நீ வாய மூடு வசந்த மாமா, நீ வாய மூடு. அப்பவே இந்த ஸ்ரீநிதி அக்கா சொல்லுச்சு. ஐயோ, நான் தான் கேட்கல, நான் ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கேன்னு விட்டுட்டேன். ஆனா பார்த்தா இங்க என்ன பிரிச்சு விடுறதுக்குள்ள நீ வேலை பார்த்துட்டு இருக்க. ஆமா, அந்த அக்கா கூட சேர்ந்துட்டல, அந்த அக்கா கூட சேர்ந்துட்டல. அந்த அக்கா இந்த ஆஸ்பத்திரியில தானே இருக்காங்க, என்ன மாதிரி ஒண்ணு வீட்டுல இல்லையே. அப்படி இருக்கும்போது போய் அவங்கள லவ் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என் பிரச்சனை வேணும்னா நான் இப்படி கொடுக்க முடியும்? ஆமா, நீ சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ வாய் அடிக்கிறத பார்த்தா இந்த சுடிதார் ஐடியா யார் கொடுத்தது? ஸ்ரீநிதி அக்கா, இந்த மாதிரிலாம் சுடிதார் போட்டுக்கிட்டு அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வா, உன் டாக்டர் என்ன பண்றாருன்னு பாரு. அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வசந்த் கூட சேர்ந்துக்கிட்டுன்னு. அந்த அக்கா 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் தான் எனக்கு வேலை இருந்துச்சு, வீட்டுல அண்ணன் இருந்துச்சுன்னு விட்டுனேன். சரி, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கமேன்னு இந்த சுடிதார் போட்டுட்டு வந்து பார்த்தா தானே உங்க லட்சணம் தெரியுதே. சுடிதார்லாம் போட்டாதான் உன்னை பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ. உனக்கு தான் சுடிதார்லாம் வாங்கி கொடுத்தாருல, அதில் ஏன் சும்மா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். அந்த அக்கா என்ன போட்டு பழகினாங்க. என் டாக்டருக்காக ஆசை நான் சுடிதார் போட்டுட்டு வந்தா இங்க வந்து அக்கப்புறம் இருக்கே. வைத்தியக்காரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பத்தியா? டேய் சரவணா, பாத்தியாடா? அவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, ஆனா பாக்குறது பூரா கிரிமினல் வேணும்னா.
நீங்க என்ன இப்படி வச்சக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பார்த்தா இந்த பார்வையில அப்படியே இந்த அன்பு மயங்கிடுவா உருகிடுவான்னு பாக்குறீங்களா? அந்த பாச்செல்லாம் எனக்கு பழிக்காதே. அன்பு உண்மையாவே அழகா இருக்கடி சுடிதார்ல. சூப்பரா இருக்க தெரியுமா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வீட்டுக்கே வந்து பார்த்துருப்பேன். டேய் சும்மா இருடா டேய். அப்படி என் முன்னாடி மட்டும் 2 பேர் பேசி வச்சு நடிச்சுப்பீங்க. அவ முன்னாடி நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ வாங்குற மாதிரி வாங்கிக்க. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் நான் பேசுறது தான் உண்மை. நீ தாண்டா எனக்கு முக்கியம், நான் உன்னதான் லவ் பண்றேன், அவளாம் அதுக்கப்புறம் தாண்டான்னு சொல்லிட்டு தானே இருக்கீங்க. நான் தான் காதார கேட்டுட்டேனே. ஐயோ இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய் ஆமா அப்படிதான், நான் தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு, நீ அதுக்கப்புறம் தான். இப்போ என்னன்றதுக்கு? நாங்க இந்த தாலியை கழட்டி தரேன், நீங்களே கழுத்துல தொங்க விட்டுக்கோங்க. இந்த டாக்டர் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினாரு சொல்லுங்க? எதுக்கு தாலி கட்டினாரு? நான் கழட்டி தரேன், இந்த செயின் மாதிரி இந்தாங்க, நீங்களே போட்டுக்கோங்க. ஸ்ரீநிதி அக்காவும் நானும் வீட்டுக்கு போறோம். எங்க அண்ணன் வீட்டுல இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். உங்க அக்கா பொறுத்தாங்க மூலமா கல்யாணம் பண்ணி இவர் திருந்த மாட்டாரு, கல்யாணம் ஆகாம நீங்களும் திருந்த மாட்டீங்க. உங்களை நம்பி வந்து குடும்பம் நடத்தினா நாங்களாம் அப்படி இப்படி நீங்க போல. அன்பு அவன் சும்மா சொல்றான்டி, எனக்கு நீ தாண்டி தங்க முக்கியம். அட பாவி பயல. எனக்கு தெரியும் என் டாக்டர் என்னதான் முக்கியம்னு சொல்லுவாருன்னு. வசந்த் மாமா அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லிச்சேன். ஸ்ரீநிதி அக்கா நான் கூட சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் 2 நாளா. அதனால தான் வரதுக்கு லேட்டு. நான் இப்போ சொல்லிடுறேன், நீ அதனால மனசுல பதிய வச்சுக்க. என்ன சொல்லி தந்தா? அது இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துச்சு, நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். சொல்றேன். டாக்டர் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, சரவணன் இஸ் மை ஹஸ்பண்ட், ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ வசந்த் மாமா. You go to love Srinidhi akka, okay? Don't disturb me for Anbu and Saravanan life. பாரா எப்படி கரெக்டா சொன்னல? ஒழுங்கா ஏந்து போ. என் பொண்டாட்டியா இது? அப்பா சொல்லி கொடுத்தது அப்படியே வந்து சொல்றாளே. அப்ப என் பொண்டாட்டிய அந்த காலத்துல ஒழுங்கா மண்டையை தட்டி படிக்க வச்சிருந்தா படிச்சிருப்பா போலயே. படிக்கலாம் தான் இருந்தேன் நானும். அப்ப எனக்கு ஏதோ புத்தியில யாரில் விட்டுட்டேன். ஆனா நீங்களா இப்ப நடந்துக்கிறத பார்த்தா ஐயோ நம்மளுக்கு படிச்சிருக்கலாம்னு தோணுதே. படி ஒன்றும் தப்பு இல்லை, இப்ப கூட சொல்லி தரதுக்கு நான் ரெடி தான். எங்க சொல்லி தரீங்க? இத்தனை நாள் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி கொடுத்துருப்பீங்களா? ஒன்னும் சொல்லி கொடுக்கல. ஸ்ரீநிதி அக்கா வீட்டுக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது, எவ்வளவு வார்த்தை கத்து கொடுத்துச்சு பாத்தீங்களா? நான் எப்படி வந்து பேசுறேன்? நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்றதுக்கும் அவர் கூட சுத்தத்துக்குமே நேரம் கரெக்டா இருக்கேன். பொண்டாட்டிக்கு ஏதாவது சொல்லி தரணும்னு சொல்லி தரீங்க. எங்க அவ அக்கா ஏதோ சொல்லிச்சே, எஜுகேட்டடா இருந்தா ஏமாத்த முடியாதான், எஜுகேட்டட் இல்லனா ஏமாத்துவாங்களாம். நான் வந்து எஜுகேட்டடா மாறிட்டேனா என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு அக்கா சொல்லிச்சு. அதனால நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் அன்பே திருத்தொன்ன, அவ ஒன்றும் உன்னை எஜுகேட்டடா மாத்த பிளான் பண்ணல, புரியுதா? என்னையும் சரவணனையும் அவளால பிரிக்க முடியல, அதனால உன்னை அனுப்பி பிரிக்க ட்ரை பண்றா. இதுக்கு நடுவுல அவ பெரிய தியாகி மாதிரி உன்னை படிக்க வச்சு ஆளாக்குறாளாம். 2 பேருக்கும் கொழுப்பண்ண ஏதோ ஒண்ணு அந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுதான் விஷயம். இதோ பாருங்க நான் இப்ப படிச்சிருக்கேன். அதான் இதுக்கப்புறம் நான் நல்லா எல்லாத்தையும் கத்துப்பேன். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அவரை வெளில போ சொல்லுங்க. என் பொண்டாட்டி வந்திருக்கா, அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவரை வெளில போ சொல்லுங்க. அன்புமா அழகா பேசுறேன்னா அழகா பேசுற. ஆனா நீ விளையாட்டுக்கு சொல்ற, விளையாட்டுக்கு என்னையும் சொல்ற. நான் சொல்லலாம், ஆனா விளையாட்டுக்கு கூட என்ன அவனை அப்படிலாம் சொல்ல முடியாதுடி. என்ன மட்டும் விளையாட்டுக்கு சொன்னீங்களா? ஆனா அவனை சொல்ல முடியாதே, அவனை விளையாட்டுக்குன்னு கூட என்னால சொல்ல முடியாது அன்புமா. அவன் விஷயத்துல மட்டும் போட்டி போடாதானே. ஏன்னா நீ என் உலகம், அவன் என் உசுரு. நான் சும்மா தான் சொன்னேன், மாமா கிட்ட சும்மா சண்டை போடுற மாதிரி பேசலான்னு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு. வேணும்னு எல்லாம் சண்டை போடலான்னு. எனக்கு தெரியுமே. சரியான டாக்டர்னு, நல்லா சரியான டாக்டர் தான். ஏய் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன? வசந்த் மாமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். பொண்டாட்டிக்கு டாக்டர் எதை சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ உன்னை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருக்காருன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொன்னாலும் உன் கதையை மட்டும்தான் பேசுவாரு. உன் கதையை ஒரு 10 நிமிஷம் பேசினா அதுக்கப்புறம் மட்டும்தான் வேற கதையை பேசுவாருன்னு. 2 பேரும் ஓவரா பண்ணாதீங்கன்னா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நம்மள போ, எந்த வெளில போ, நாங்க 2 பேரும் சண்டை பண்ணோம். அன்பு சொல்லு வசந்த் மாமா. தேங்க்ஸ்மா. எதுக்கு? என்னதான் நாங்கள் 2 பேரும் விளையாட்டுக்கு பேசியிருந்தாலும் இதை ஒரு பொண்ணு கேட்டிருந்தாலும் அவள் சீரியஸாக தான் சண்டை போட்டிருப்பா. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. ஐயா போ மாமா. சரி நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க. மூச்சு காத்துல மாறுத போல மாமா வாழ்வோடு பாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, என்ன மேஞ்சுக்கோ. அன்பு சீரியஸாக அவ்வளோ அழகாக இருக்கடி. உண்மையாவா? எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க தெரியுமா? தெருவில் இதை போட்டு நடந்து வந்தனா ஏதோ ஒரு படிச்ச புள்ள போகுது, ஏதோ வெளியூர் புள்ள போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் யார் மணி யார் வீட்டுக்கு வந்திருக்க, யார் மணி யார் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்லாம் கேட்டாங்க தெரியுமா டாக்டரே? எல்லாருக்கிட்டையும் நான் அன்பு தான் சொல்லிட்டு வரதுக்கே மணி ஆயிப்போச்சு. என் அன்புவோட குணத்துக்கு முன்னாடி படிப்புலாம் அதுக்கப்புறம் தாண்டி என் அன்புவோட புரிதல், என் அன்புவோட குணம், இது எல்லாமே படிப்பில் தோற்று போய்ட்டோண்டி. போங்க, நீங்க ஒரு மாதிரி தான் பேசுங்கண்ணா. ஒரு மாற்றி பேசுகிறேன் நாங்கள். ஆமாம் சுடிதார் செம்ம அழகாக இருக்குது, நான் வாங்கி கொடுத்ததா?
ஆமாம் டாக்டர், இன்னைக்கு போனோம்ல, திரும்பி வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் போட்டு தான் இதை காமிச்சு அப்படியே அதிர்ச்சி ஆகணும்னு நினச்சேன். இப்போ எப்படி உங்களுக்கு நல்லா ஷாக்காக இருக்கா? செம்மையா இருக்கா பொண்டாட்டி. ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்த, எல்லா ட்ரெஸ்ஸையும் பாத்தியா? இந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் இன்னொரு 2 ட்ரெஸ் வெளியில் போட்டு வர மாதிரி இருந்துச்சு. இன்னும் 2 3 ட்ரெஸ்லாம் ரொம்ப மோசமாக எடுத்திருக்கீங்க அண்ணா. அது எப்படி பார்க்க மாட்டீங்க? ரொம்ப கழுத்து இறக்கமாக இருக்குது, ஏத்தமாக இருக்குது. அது எப்படி போடுறதுனே தெரில. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு வந்தெல்லாம் காமிக்க தேவையில்ல. நான் வீட்டில் இருக்கும்போது போட்டு காமிச்சா போதும். அது டாக்டர் மட்டும் ரசிச்சா போதும். அப்போ தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாங்க ஆடு டாக்டரே. என்ன பொண்டாட்டி. இப்பெல்லாம் வந்து நின்னா நான் எப்படி இப்போ போய் பேஷண்ட் பார்க்கறது? நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க, வேலை இருக்கும்ல. பட் ஹாஸ்பிட்டலாக இருக்குல்லடி தங்கம். யார்கிட்ட நீ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி காஸ்டியூமில் வந்த? மாமா மனசு அலப்பாயிட்டுல. ஆலப்பாயம்ண்ணே, நல்ல ஆலப்பாயம், நல்லா ஆலப்பாரு. இப்படியே ரசிச்சுக்கோங்க, போதும். போதும், இதுவே போதும். டாக்டருக்கு செம்ம போதையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வேணும். அம்மா என்னைக்கு வீட்டுக்கு வரா? நாளைக்கு வர சொல்லிட்டாங்க பாட்டி, அதனால நாளைக்கு எல்லாரும் வந்துடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீநிதி அக்கா மட்டும் கல்யாணம் வரைக்கும் அங்கே இருப்பாங்க. இப்போ பொண்டாட்டி நாளைக்கு வந்துருவாளா? வந்துடுவான். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ்ஸு? அது வீட்டில் தான் இருக்கேன். அப்போது நாளைக்கு கச்சேரி உண்டுன்னா? போங்க டாக்டரே. போங்க டாக்டர்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு. இன்னைக்கு நீ இந்த மாதிரி டாக்டர் மனசை சஞ்சலப்பட விட்டதுக்கு நாளைக்கு அப்புறம் அதை சரி பண்ணி தான் ஆகணும்னா? ஐ லவ் யூ டாக்டரே. ஐ லவ் யூ டி அழகி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. என்ன பேத்தி, இந்த மரக்குதிரை பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. இந்த மரக்குதிரை சூப்பரா இருக்கு தெரியுமா? மரக்குதிரை மேல இருந்தது, இன்னும் தள்ளு வண்டி, அப்புறம் மரப்பாச்சி பொம்மை இதெல்லாம் இருக்குன்னு. யாராவது ஆள் வரட்டும், வந்தாங்கன்னா சுத்தப்படுத்தி எடுத்து கொடுக்க சொல்றேன். எடுத்து கொடுங்கண்ணா. இதெல்லாம் யார் விளையாண்டாங்க? இதெல்லாம் உங்க அஸ்வின் அப்பா, அப்புறம் வசந்த் அப்பா, அப்புறம் உங்க அக்ஷயா அத்தை, இதோ வைஷு அத்தை, எல்லாரும் விளையாண்ட பொருள். அதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்க, அதாவது தர்மலிங்க தாத்தா, காசுலிங்க தாத்தா 2 பேரும் விளையாண்டது அவங்க ஞாபகமா நாங்க எடுத்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாம் எடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. இப்ப பேரம்பேத்தி ஞாபகமா எல்லாத்தையும் நாங்க வச்சிருக்கோம். இவ்வளவு நாளா எதுவும் கெட்டு போவாதா? கெட்டுலாம் போவாதடி தங்கம். மரத்துல செஞ்ச பொருள் எல்லாம் அப்பப்போ எடுத்து தூசி தட்டி திருப்பி பெயிண்ட் அடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோயேன், கரையா எதுவும் வராது. நல்லா இருக்கும் பொருள். நம்மளே வீட்டுல ஆள் வர வச்சு செஞ்சது இதெல்லாம். நல்லா இருக்குல்ல பாட்டி, சூப்பரா இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? கொள்ளு பேரம்பேத்தி விளையாடணும்னு எடுத்து வச்சிருந்தது. நீ தான் முத பேத்தி வீட்டுக்கு வந்துட்டியே, அதனால எல்லா பொருளையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீ ஃபர்ஸ்ட் விளையாடு, அதுக்கப்புறம் வர பிள்ளைங்களாம் அதுக்கப்புறம் விளையாடட்டும். இந்த வீட்ல அதுக்கப்புறம் குட்டி பாப்பா எல்லாரும் வந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்டா? ஆமா, எங்க பேத்தி தான் ஃபர்ஸ்ட். என்ன சும்மாவா உன்ன பேத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம்? உரிமையோட உன்ன பேத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அஜய் அப்பாவும் இந்த வீட்ல ஒரு புள்ள தான், இசை அம்மாவும் இந்த வீட்டு மருமக தான். அப்படி இருக்கும்போது நீ தான் இந்த வீட்டுக்கு மொத பேத்தி. ஜாலினா அப்ப நான் அக்கா, இதுக்கப்புறம் வரவங்களும் எனக்கு தம்பி தங்கச்சி. ஆமா, இவதான் பெரிய அக்கா, இதுக்கப்புறம் வரவங்களாம் தம்பி தங்கச்சி தான். எல்லாரையும் நான் நல்லா பார்த்து பண்ண. எல்லாருக்கும் நான் எல்லாமே சொல்லி தருவேன். விளையாடுறதுக்கு, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு, அப்புறம் எல்லாமே நான் சொல்லி தருவேன். அப்பப்பப்பா, எங்க நந்துக்குட்டி அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? அக்கான்னு சொன்னோனே பொறுப்பு வந்துருச்சேன். ஆமா, அக்கா நான் சும்மாவா? அக்கா நான் பொறுப்பா இருக்கணும்ல. அது சரி, அக்கானா பொறுப்பா தான் இருக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நந்துக்குட்டி பொறுப்பாருங்கண்ணே. ஆமால, எப்போ வருவாங்க? நாளைக்கு வர சொல்லியாச்சு உங்க எல்லா அம்மாவையும். அதனால நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. போதுமா? பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா? எங்க பேத்தி ஹாப்பியா இருந்தாலே தாத்தா பாட்டி 2 பேரும் ஹாப்பி தான். வைஷு, என்னடா எதை யோசிச்சுட்டே இருக்க? நந்துக்குட்டி எப்படி பேசுறாளோ அதே மாதிரி தான் படப்படன்னு பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன ஒரு யோசனையில இருக்க? என் தங்கம், என்ன யோசிச்சுட்டு இருக்கே? பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் சரி வருமா? அந்த வீட்டுக்கு என்னால போய் இருக்க முடியுமா? இதுமா இந்த பக்கம் இடம் இருக்கு பாரு, இப்படி வந்து ஓட்டுவா. வரேன், நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே வரேன். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, ஆயங்கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோயில் பூராவே சாஞ்சாடு. பெரிய நாயகி, இருங்க கேட்குறேன். என்னாச்சுடாம்மா? ஏன் பதிட்டின்னு இப்படி கேட்குறேன்? இல்லை பாட்டி, எனக்கு நான் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களே என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு சில விஷயத்தில் இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு. அப்படி இருக்கும்பொழுது என்னால் அவங்க வீட்டிலலாம் போயிருந்து அவங்களெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமா பாட்டி? நார்மலான பர்சன் கூட கிடையாது. அவங்க அப்பாவெல்லாம் நினச்சா இப்போ தான் பாட்டி எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு புரியல. நீ தெளிவாக பேசு. உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா, இல்லை அந்த குடும்பத்தை பிடிக்கலையா, இல்லை உனக்கு வயசு வரலன்னு நீ ஃபீல் பண்ணுறியா?
பாட்டி, எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு நீ யோசிக்கிற அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம பண்ணியிருக்க அந்த பையனை, அப்படிதானே? ஆமாம் பாட்டி, என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் பேசிடுறேன், என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் கிண்டல் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரியே அவங்க என்கிட்ட ஃபோன்லாம் பண்ணி பேசுகிறாங்க பாட்டி. ஆனால் எனக்கு தான் பேச தெரியல. இதுக்கு பேர் பேச தெரியாதது இல்லடா வைஷுமா, புரிஞ்சுக்காம இருக்கிறது. இன்னும் நீ அவர் தான் உனக்கானவர் அப்படின்னு புரிஞ்சுக்காம இருக்க. அவர் உன்னை புரிஞ்சுட்டு பேசுகிறாரா? புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுனா என் மேலே பாசமாக இருக்காரு, இப்போதைக்கு என்னை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நீயும் அவரை புரிஞ்சுக்கணும் தான் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு என்னால் முடியாது, எனக்கு இது வேணாம் அப்படின்றதெல்லாம் தப்பான முடிவு இல்லடாமா. நம்ம முடிவு எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவை யோசிக்க கூடாதுல்ல. இல்லை பாட்டி, அவர் என்னோட கொஞ்சம் பெரியவர் தான். அவர் வேறு மாதிரி யோசிப்பார், நான் வேறு மாதிரி யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அவர்கிட்ட பேச தெரியலல்ல. ஆமாண்டாம்மா, உன்னோட பெரியவங்கள தான் இருப்பாங்க, பின்ன உன்னோட சின்ன பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே உன்னோட பெரியவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி, இங்கே பாரு வைஷு, இந்த வீட்டுக்கு அந்த பையன் வந்துட்டு போயிருக்கான். நானும் அவனை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவனை பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்கான், எதுவும் புரிஞ்சுக்காத பையன் மாதிரி இல்லை. எது பேசினாலும் சரிங்க பாட்டி, பண்ணுறேன் பாட்டி, அப்படி தான் பேசியிருக்கான். அவன் வார்த்தையை நானும் பார்த்துருக்கேன்டாம்மா. அப்படிப்பட்ட பையன்ட்ட உனக்கு என்ன பேச தெரியலன்னு எனக்கும் புரியல. பாட்டி, பேச தெரியலன்னா அது அவர் நல்லா தான் பேசுகிறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன ஒரு சில விஷயம் கேட்குறாரு, அது எனக்கு சரி வர மாட்டேது. என்ன விஷயம் கேட்குறாரு? தாத்தா, ஏங்க நந்துக்குட்டி என்ன பண்ணுறா, போய் பாருங்க, ஊந்துருக்குன்ற போகிறான். சரிம்மா. இப்போ சொல்லு, என்ன விஷயம்? பாட்டி, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவேன், நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவேன். நீ அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் காதல் கீதல்னு இப்போவே போகிறாரு. நான் 6 மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். லவ் பண்ண சொல்கிறாரு பாட்டி. நீ எப்படி லவ் பண்ணுறது? இப்போ என் பேத்திக்கு காதலிக்கிறது தான் பிரச்சனை, அப்படி தானே? அதுக்குன்னு இப்போ கல்யாணம் வேணான்ட்டா, இந்த பையனை வேணான்ட்டா. பாட்டி, கிண்டல் பண்ணாதானே, நம்மளுக்கு இந்த காதலுக்கெல்லாம் செட்டே ஆகாது. எல்லாரும் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் தானே நம்ம வீட்டில் கல்யாணம் அப்படின்னு வந்துச்சு. என்ன மட்டும் ஏன் இப்போ சின்ன வயசுலேயே தள்ளி விட பார்க்குறீங்க? வயசுமா, பாட்டிக்கு கல்யாணம் ஆகும்போதெல்லாம் வயசு என்னன்னு தெரியுமா? 16 வயசு. 16 வயசுல அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு 10 வயசு தானா. இப்படி தான் அந்த காலத்தில் கல்யாணம் நடந்தது. இப்போ உனக்கு 22 வயசு ஆகுது. இது கல்யாண வயசு தான், நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்குலாம் 25 தான் பண்ணுறோம், அதையும் தப்புன்னு சொல்லலை. ஏன் அவளுக்கு லேட்டாக பண்ணோம் அப்படின்னா, அருளுக்கு அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்துச்சு, அதனால அவளுக்கு லேட்டாக பண்ணோம். இல்லை அப்படின்னா 23, 22 அவளுக்கும் கல்யாணம் பண்ணியிருப்போம். அந்த காலம் இல்லை பாட்டி. அந்த காலத்தில் உங்கள் தாத்தாவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணும்போது கல்யாண மேடையில் கூட சரியாக பார்க்கல. அவர் மூஞ்ச நிமிந்து பார்க்கவே எனக்கு 10 நாள் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. பிள்ளைங்க நல்லா பேசுதுங்க, பழகுதுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்குதுங்க. நீ தானே சொல்கிற உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாருன்னு, அப்படியே எடுத்துக்கோ. நீ ஏன் காதல்னு எடுத்துக்கிற? அவர் உன்னை புரிஞ்சுக்கிறாரு, நீ அவரை புரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிக்கோ. ஏன் இருந்தாலும் பாட்டி, இங்கே பாரு, அந்த பையனை நீ புரிஞ்சுக்கோ, அந்த பையன் உன்னை புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் 2 பேரும் ஃபோன் பேசுறதுலையோ ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுலேயே தப்பு கிடையாது. உனக்கு அந்த பையனை புரிஞ்சா மட்டும்தான் அவன் குடும்பத்தை பற்றி புரியும். அவனுக்கு உன்னை பற்றி புரிஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, நீ இப்படி தான் இருப்பா அப்படி தான் இருப்பான்னு அவனை புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பான். அதை விட்டுட்டு 6 மாசமா நான் குழந்தை பிள்ளை மாதிரியே இருக்கேன், நீ அப்படியே இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த காலத்தில் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இல்லடாமா. என்னதான் உனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல பண்ணாலும் அந்த பையனுக்கு கரெக்டாக கல்யாண வயசுல தான் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆசை விருப்பம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதான் அவன் வெளியே தானே கொண்டு வருவான். அப்படி இருக்கும்போது அதை நம்ம தடுக்க முடியாதுல்லடாமா. அதனால நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இல்லை என்னால் இப்போ பேச முடியல அப்படின்னா அதை வலிக்காம சொல்லு, வலிக்கிற மாதிரி சொல்லாத. என்னைக்குமே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது வலியோட பேசிக்க கூடாது, வலியோட வைக்கக்கூடாது. நம்ம பேசும்போது நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, உனக்கு இதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு வலிக்காம சொல்லிக்கணும். வலிக்கிற மாதிரி சொன்னாலோ இல்லை பெரிய விஷயம் கிண்டல் பண்ணுற மாதிரி சொன்னாலோ அது பிரச்சனையில தான் முடியும். அருள் வம்செல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுறோம் தானே. அருளையும் கிருஷ்ணாவையும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாதுல்ல வைஷுமா. அருள் வேற, கிருஷ்ணா வேற. அருள் நம்ம வீட்டிலே வளர்ந்த பையன், நம்ம எல்லாரை பற்றியும் தெரியும், புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆனால் கிருஷ்ணா அப்படி இல்லைல்ல, நம்ம எப்படி பேசி பழகுவோன்னு தெரியாது. அதனால நீ ஃபஸ்ட்டு அவரை புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே பழகிடும். அதே மாதிரி புரிதலுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பு வருது அப்படின்னா பேசிடணும். பேசி நான் தப்பு பண்ணா நீ தப்பு பண்ணியா அப்படின்னு தெரிஞ்சுப்போம். தப்பு பண்ணியிருந்தா நீ என்னை மன்னிச்சிரு, தப்பு பண்ணியிருந்தா நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடணும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு மனக்கசப்பு வந்து இல்லை சண்டன் வந்தாலோ ஒரு நாள் தான், 24 மணி நேரம் அதுக்குள்ளே சமாதானம் ஆகிடணும். அப்படி சமாதானம் ஆகலன்னு வச்சுக்கோயேன், அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகிட்டே தான் போவோம். உங்கள் அண்ணனுங்க எடுத்த முடிவு தப்பாக இருக்காது. என்னதான் எங்களுக்கு அந்த பையனை பற்றி பெருசாக தெரியல அப்படின்னாலுமே உங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியும், உங்கள் அக்காவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவன் உனக்கு சரி வருவான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுலேருந்து எனக்கு அந்த பையன் குணம் பிடிச்சிருக்குதான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீ புரிஞ்சுக்காம போயிருக்க, அவர் புரிஞ்சுக்காம போயிருக்காரு. அதனால அது என்னன்னு நீங்கள் 2 பேரும் தான் பேசணும். ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்றதுனால கல்யாணம் வேணாம், எனக்கு அந்த பையன் வேணாம், எனக்கு அந்த குடும்பம் வேணாம், நான் எப்படி போயிருப்பேன் அப்படின்லாம் கேள்வி கேட்டா அப்படின்னா எங்கேயுமே வாழ முடியாதுடாமா.
அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, புரிதலாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணலை அப்படின்னாலுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசாமல் இருக்கோம், ஏதோ ஒரு மனக்கசப்பில் பேசாமல் இருக்கோம் அப்படின்னாலும் ஏன் இப்படி இருக்கோம், எதுக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் பேசி தான் முடிவுக்கு வரணும். இதில் யார் 3வது மனுஷங்க பேசினாலும் நல்லா இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நாளில் முடிஞ்சிடணும், அவ்வளோதான் அதிகபட்சமே. அதுக்குள்ளே நீ தப்பு பண்ணியிருந்தா நீ மன்னிப்பு கேட்டணும், அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தா புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் மன்னிப்பு கேட்டணும். அதுக்கு மேலே நீடிச்சு போகக்கூடாதுடா. ஒரு சண்டையோட முடிவு மன்னிப்பில் தான் இருக்குது அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருவோம். அப்படி மன்னிப்பு கேட்காததுனால அந்த சண்டை நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா அது வேற மாதிரி நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும். எங்கள் பேத்தி புத்திசாலி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். என்னடானா ஒரு சின்ன விஷயத்துக்கு பாட்டி இப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கா. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் தைரியமா இரு, உன் மனசில் பட்டதை செய்ய. இப்போவும் சொல்கிறேன், நல்லா யோசி. இதான் உனக்கு சரி வரும், இதான் உனக்கு சரி வராது அப்படின்னு தோணுச்சுன்னா பாட்டிக்கிட்ட திரும்ப வந்து சொல்லு. பாட்டி என்னன்னு பேசுகிறேன். சரி பாட்டி. ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்கா? நான் எதுவும் நினச்சிட்டு இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்கு மாமா. ஒரு கிளைண்ட்க்கு ஃபைல்லாம் சென்ட் பண்ணணும். சொல்லுங்கள், எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் 2 கிளைண்ட்டுக்கு சேர்த்து ஃபைலை சென்ட் பண்ணுவேன்னு அந்த ஒர்க்கை அலோகேட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். ஆளை பத்தியா? ஒரு மனுஷனுக்கு காதல் வரல, ஃபீலிங்ஸ் வரல, அது வரல, இது வரல. நீங்கள் இப்போ எல்லாம் வந்து ஒருத்தர் ரெடியாக இருக்கும்போது வேலைக்கு போக வேண்டியதுதானே? மாமா, அந்த டாபிக் உள்ள போகாதீங்கன்னு ஆஃபீஸில் இருக்கோம்ல. உனக்கு முத்தம் கொடுக்கலன்றத பெரிய பஞ்சாயத்தாக வச்ச. உனக்கு ஒரு முத்தம் கொடுத்ததுலேருந்து என் கண்ணு முன்னாடியே வரமாட்டியடி. எங்கே தான் ஓடி போய் ஒளிகிறேன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? என்ன பழி வாங்குறியா என்ன? பாடியெல்லாம் வாங்கல மாமா, உண்மையாகவே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அப்படி எதுக்கடி என்ன உசு பேத்தி விட்டேன்? எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்படி லோவாவன்னு நினச்சே பார்க்கலையே. எனக்கு தெரியாது. இதோ பாரு, என் கேபினில் தான் இருக்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வா, திரும்ப அந்த பயத்தை தெரிய வைக்கிறேன். ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடு. முடியாது. வேணும்னு சொல்லிட்டேன். இங்கே வாடி. முடியாது. வா கேட்குறேன். இப்போ கிட்ட வரவே வரமாட்டியா? வரமாட்டேன், நான் போகிறேன். மாமா, மலரே என்னம்மா? உந்தன் மலர்கள் தோறும் மஞ்சம் அமைப்பேன், கனியாய் மாறும் ரசவாகங்கள் கற்றுக் கொடுப்பேன், கனியானாலும் மலரின் வாசம் வாரிக் கொடுப்பேன், அதை ரசித்தேன். என்னம்மா விடுங்க. ஆண்டி, சும்மா இருந்தவனை உசு பேத்தி விட்டுட்டு இப்போ விடுங்க, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குன்னுலாம் சொன்னா நியாயமா இருக்காடி? தெரியாம சொல்லிட்டேன், வேணாம் விடுங்க. வீட்ட முடியாது. நாலு வேலை ஆகாது, நாலு வேலை ஆகாதுன்னு மட்டும்தான் சொல்லணும்னு மோசம் பண்ணுறீங்க மாமா. அப்படியே பண்ணுறேன். ஏன் சொல்லும் அப்படியே பண்ணுறேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. நான் ஒன்று இதுக்கெலாம் ஆசைப்படலை. நான் மாமா நல்லா பேசணும், லவ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். லவ்லாம் பண்ணியாச்சுடி சொல்லும். நான் பண்ண லவ் உனக்கு புரியல. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ லவ் வேற மாதிரி தான் பண்ண முடியும்னா. லவ்ல சேர்ந்தது தாண்டி இதெல்லாம். இதெல்லாம் லவ்வா? இதுவும் ஒரு விதமான லவ் தான். இந்த லவ் பண்ணும்போது இந்த லவ்வுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குமே. என்ன, எனக்கு காது குத்தியாச்சுன்னு இவ்வளோ பெரிய தோடு போட்டிருக்கேன். லவ் பண்ணால் எப்படி gift கிடைக்கும்? gift கொடுப்பாங்க தானே? ஆமாடி தங்கம், கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணா கிஃப்ட் கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை செம்மையா லவ் பண்ணோம் அப்படின்னா, உருக்கி லவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் கிடைக்குமே. மாமா, ரோஷினி வாயை மூடிக்கிட்டே இருக்கன்றதுனால நீங்கள் உருட்டாதீங்கன்னு இந்த விஷயத்தெல்லாம். நான் ஏன்டி ஊருட்ட போறேன்? உண்மையாதான். சரி, ஓகே, விளக்கம் கொடுக்கவா? கொடுங்க. என்ன கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதாவது பொண்டாட்டி லவ் பண்ணும்போது gift கொடுக்கலாம், மிஞ்சி போனால் ஒரு கிஸ் கொடுக்கலாம். அந்த லெவலோட அந்த பாசம் கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் gift கொடுக்கலாம், லவ் பண்ணலாம், கிஸ்ஸையும் தாண்டி ஒரு சில எமோஷன்ஸ் அதிகமாகும்ல. ஆமாம், தப்பாக பேசுகிறீங்க தெரியுமா? இருந்தா போது அப்புறம் புரியாதவளுக்கு அப்படிதான் பதில் சொல்ல முடியும். ஏய், நான் சொல்றதை மட்டும் கேளுண்ணே. அப்படி ஒரு சில எமோஷன்ஸ் அதிகமாகும் போது லவ் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு பாப்பா கிடைக்கும். அந்த பாப்பாவை விட பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல இருக்கா என்ன? நம்ம லவ்வுக்கு அந்த பாப்பா கிஃப்டா கிடைக்குமே. ஆனால் மாமா, எவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பேசிட்டீங்க தெரியுமா? ஏய், அசால்ட்டாலாம் பேசலடி, உண்மைதானே. மேரேஜ்க்கு அப்புறம் வர லவ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் தானே. ஸோ அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு தம்பி இல்லை ஒரு பாப்பா பிறக்கும் தானே. நான் என் பொண்டாட்டியை ஓவர் எமோஷன்ஸோட லவ் பண்ணுறதுக்கு ரெடி தான். அப்படி ஓவர் எமோஷன்ஸோட லவ் பண்ணும்போது எனக்கு தம்பியோ பாப்பாவோ என் பொண்டாட்டி பெற்று கொடுத்தாலும் ஓகே தான். எத்தனை தம்பி பாப்பாவோ பெற்று கொடுத்தாலும் இந்த ஸ்ரீ வளர்க்குறதுக்கு ரெடி தான். அதுக்குன்னு அதை மட்டும் லவ்னு சொல்லலை, அதையும் தாண்டி நிறைய புரிதல், நிறைய கேரிங், இது எல்லாமே இருக்குதான். அது எதுலேயுமே குறை வைக்காமல் என் பொண்டாட்டியை நான் பார்த்துப்பேன்.
இவ்வளோ நாளாக அவள் என்கிட்ட எதிர்பார்த்த எல்லா லவ்வையும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். என் ரோஷினி முழு மனசோட சம்மதிச்சா அப்படின்னா அடுத்த கட்டம் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டீவ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தலை முதல் கால் வரை இப்பொழுது நீ தவறுகள் செய்வது எப்பொழுது இடைவெளி குறைந்தது இப்பொழுது உன் இதழ்களை துவைப்பது எப்பொழுது அருகம் புல்லாகிறேன் இப்பொழுது அதை ஆடுதான் மேய்வது எப்பொழுது திருவிழாகிறேன் இப்பொழுது நீ எனக்குள் தொலைவது எப்பொழுது. இன்னும் மாமா மாமான்னு கூப்பிட்டேன் ஆடி வாங்க பார்த்துக்கேன். எனக்கு gift வேணும். அந்த gift பொண்ணா பாப்பாவான்னு மட்டும் சொல்லுண்ணே. என்கிட்ட சொல்லாமலே பட்டு பட்டுன்னு கிஸ் பண்றீங்க தெரியுமா? ஜெய் உனக்கு தான் சொல்லிட்டு பண்ணா பயப்படுறியே. சொல்லாமல் இப்படி ஷாக்கா அப்பப்போ பண்ணதான் கொஞ்சம் தெளிவாக இருக்கா. ஆனா ரோஷினி இப்படிலாம் பயப்படுவேனே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா மாமா? இதில் என்னடி பயம்? ஆனால் என்னவோ பயம். இப்ப என்ன விடுவீங்களா மாட்டீங்களா? நான் போறேன், எங்கே போகிற? வீட்டுக்கு போறேன். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ற மைண்டே வராது. சரி சரி அப்போ சேர்ந்தே போவோன்னா. எனக்கு கூட ஒர்க் பண்ணுற மைண்ட் இல்லடி. நான் மட்டும்தான் போவேன். நானும் தான் வருவேன். ஸ்ரீ மாமா எப்படி இருந்தீங்க தெரியுமா? இப்ப எப்படி மாறி போயிட்டீங்க தெரியுமா? இருந்தா போகிறேன் வரனா போகிறேன் ஒன்றும் தப்பு இல்லை. அம்மா உங்களுக்கானா நேரங்காலம் தெரியாது என்ன பாரு. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இழுக்க தான் இப்போ வருவாங்க. அந்த பஞ்சாயத்து பொறுமையாக இருக்கக்கூடாதா? மாமா கூப்பிடுறாங்களா என்னன்னு கேட்போம். எஸ்கேப் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு வழி கிடைச்சிச்சுன்னா இப்போ பார்த்துக்கிறேன். இனிமேல் எங்கே போகிறேன் பார்த்துக்கிறேன். சரி பாத்துக்கலாம். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாப்பிள்ள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க தான். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? உங்களுக்கா தெரிஞ்சுக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் விடுங்க. என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வந்தா அதுக்கு வேற மாதிரி டைவர்ட் பண்ணி எல்லாரும் ஆன்சர் சொல்லிடுறீங்க. எனக்கும் மனசு தாங்க மாட்டுது. சரி கேட்க கூடாதுன்னு பார்த்தா கேட்கற அளவுக்கு தானே எல்லா சூழ்நிலையும் வருது. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. இந்த வீட்ல என்ன, இந்த கம்பெனில என்ன, வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஒத்துமன்ற பேர்ல தான் கண்ணை மூடிட்டு நிக்கிறீங்களே, பாசன்ற பேர்ல தான் கண்ணை மறைச்சு வச்சிருக்கீங்களே. என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லுன்னு. அப்பதான் நீ கேட்க வந்த கேள்வி எதுக்காக, நீ கோவப்பட்டு இருக்கிறது எதுக்காகன்னு எங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு தலையும் புரியாம வாலும் புரியாம நீ மாட்டுக்கு பேசாதானே. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம்ல, சொல்லு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வேல்யூன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ வேல்யூவான ப்ராப்பர்ட்டியை அசால்ட்டா தூக்கி கிருஷ்ணா பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பேசியிருக்கீங்களாமே. என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேள்வி கேளுங்கண்ணா. ஆமாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் கிருஷ்ணா பேரில் தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கா மாப்ள? இதோ பாருங்க அத்தை, இப்போ ஒன்றும் உங்கள் அண்ணன் ப்ராப்பர்ட்டி வாங்கல. உங்கள் அண்ணன் எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி அவர் எங்கள் 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேரில் எழுதி வச்சு பழகிட்டாரு உங்கள் தலைவலியால். ஆமா ஏன் தலைவலி தான் என்ன? உங்களுக்கு எதுவுமே வேணாம், மொத்தத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க. உங்களை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல, அவளுக்கு எது வேணாம்? உன்ட்ட நான் கேட்டேனா? எங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. ஸோ மாமாவை எங்க பேர்ல பாதி சொத்து எழுதி வைக்க சொல்லி என்னால முடியல, நீயாச்சும் சொல்லி எழுதி வைக்க சொல்லுமா அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? இல்லை என் புருஷன் என்ன வச்சு வாழ முடியலன்னு உங்ககிட்ட ஏதாவது வந்து சொன்னானா? அப்படிலாம் ஒரு பொண்ணு வந்து சொன்னாதான் ஒரு தாய் கேட்கணும்னு இருக்கா? தான் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்றப்ப கேட்பாதான். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லைன்னா? ஒரு குடும்பத்துல சண்டை வர்ற மாதிரி பேசுறது, ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் உன் பொண்ணுக்கு நீ நியாயம் வாங்கி தரதா? அதுவும் இங்கே பாருங்க, இது ஒன்றும் உங்கள் அண்ணன் வாங்குற சொத்து கிடையாது. எப்பவும் போல வந்து பேசுவோம். ஸோ இதில் ஈக்குவல் ஷேர் எழுதி வைப்பாங்க அப்படின்றதுக்கெலாம் இது நான் சம்பாரிச்சு என் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டி. எங்கள் அப்பா எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அது பொதுவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வாங்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதை என் தம்பி பேரில் தான் நான் எழுதுவேன். அதுவும் நான் எழுத போகிறது அவன் மேரேஜ்க்கு இந்த அண்ணனோட கிஃப்ட்டு. மாப்பிள நீங்க வாங்க போறது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி கிடையாது மாப்பிள, கோடி கணக்குல போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆமாம், என் தம்பி மேலே மட்டும் நான் என்ன கம்மியாக பாசம் வச்சிருக்கேன்? அந்த பாசத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்க பாருங்க மாப்பிள, தம்பி தம்பி நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதும், குழந்தை இவ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதும், புள்ளன்னு உங்க அப்பா தூக்கி வச்சுட்டு ஆடுறதும் ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கணும்னா. இதோ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு வருஷமா ஏதோ மனக்கசப்போட இருந்தீங்க, இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ போறீங்க. உங்களுக்குன்னு குழந்தை குட்டி எல்லாம் பிறக்க தான் போதே, அந்த குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைங்க. ஏன் அதான் முடிஞ்சு போச்சுல, அவன் வளர்ந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, உங்க அப்பா சொத்துன்னு கொடுக்க போறாரு. அப்புறம் என்ன, நீங்க சம்பாதிக்கிறதையும் அவனுக்கே கொடுக்கணும்னு தலையெழுத்தா? உங்க பிள்ளைங்களுக்கு அப்புறம் என்னதான்? அதை பற்றி நீ கவலைப்பட வேணாமா, புரியுதா? அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சேர்க்கணும், என் குழந்தைனுக்கு என்ன சேர்க்கணும், அவர் தம்பிக்கு அவர் என்ன சேர்க்கணுன்றதை நாங்கள் கிளியராக தான் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நடுவில் வந்து நீ தலையிடாத. நான் தலையிட வந்தாண்டி, நான் தலையிட வந்தான். என் பொண்ணு பிறக்கும் போதே வசதியாக தான் பிறந்தா, வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா போகிற இடத்துலையும். அதே மாதிரி என் பேரன் பேத்திங்கன்னு பிறக்கும் போது அதுங்களும் இன்னும் வசதியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என் மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கணும், என் பொண்ணு வசதியாக வாழணும், பிறக்க போகிற பேர பிள்ளைங்களும் வசதியோடு தான் வாழணும். நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல.
மாப்பிள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கட்டும். அவர் பேரை எழுத இஷ்டம் இல்லை அப்படின்னா உன் பேர்ல எழுத சொல்லு. உன் பேர்ல எழுத இஷ்டம் இல்லைன்னா பிறக்க போற என் பிள்ளைங்களுக்கு சேரணும் அப்படின்னு எழுத சொல்லு. ஆனா கிருஷ்ணா பேர்ல எழுதக்கூடாது. இப்பவும் நானும் என் புருஷனும் சொல்றான், என் மூத்த புள்ள கிருஷ்ணா அவன் பேர்ல தான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு அவர் முடிவு பண்ண உடனே அவர் எடுத்த முடிவு கிடையாது, நான் எடுத்த முடிவு இது. பைத்தியமாடி நீ இல்ல பைத்தியமான்னு கேட்கறேன். நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோமா, எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன். அத்தை தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க குணத்தில் தான் நான் வளர்ந்துருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணாவை என்னோட மூத்த பிள்ளையா நினச்சி தான் வளர்ந்துட்டு இருக்கேன். இதையும் தாண்டி என் மனசை கலைக்கணும், என் புருஷன் மனசை கலைக்கணும். நாங்கள் வாங்குற சொத்தெல்லாம் எங்களுக்கே தான் சேரணும், இருக்கிற சொத்து எங்களுக்கே தான் சேரணும். இப்படின்லாம் நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயா, நீ ஆசைப்படுற பாரு, நான் நல்லா வாழணும், குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு வாழணும், அதுங்களுக்கு தான் எல்லாம் போய் சேரணும்னு. அந்த கனவெல்லாம் அப்படியே தரமட்டமாக ஆக்கிட்டு போயிடுவேன். என்னடி பேசுகிறேன்? ஆமா, நீ ஆசைப்படுற மாதிரி நான் நல்லாவும் வாழ மாட்டேன், புள்ளையும் பெற்றுக்க மாட்டேன். எனக்கு புள்ளையே வேணான்னு போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு புள்ள கிருஷ்ணா மட்டும்தான், அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையே பெற்றுக்காம அவனை வாரிசா தத்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பேச்சுடி பேசுற? நானும் என் புருஷனும் நீ வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ இப்படியே தான் இருப்பேன், மாற மாட்டேன், பிடிவாதமாக தான் இருப்பேன். கிருஷ்ணாவை இப்படி ஒதுக்கி வச்சாதான் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு குழந்தை பிறந்தா இன்னும் நீ வேற மாதிரி பார்ப்ப. அதனால குழந்தையே பெற்றுக்க வேணாம், கிருஷ்ணா மட்டும் எனக்கு போதுன்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். நானும் என் புருஷனை மட்டும் இருக்கும்பொழுதே இப்படி சொத்துக்காக எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறியே? இன்னும் நான் குழந்தெல்லாம் பெற்றுட்டேன் அப்படின்னா அந்த குழந்தைங்களை வச்சு இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன். கல்யாணம் ஆகிட்டு அவன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால உன் கையில் தான் இருக்க முடிவு. இதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு பண்ணுற எதையும் நான் கேட்க மாட்டேன். நீ எதுவும் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்தால் போதும். அப்படி அமைதியாகவும் இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னினா என் முடிவே தான், நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். ரோஷினி, நான் தான் சொல்லிட்டேனே, என் முடிவே தான். நீங்கள் வாங்க மாமா, நம்ம போகலாம். எனக்கு எதுவும் தெரியாமல்ல, ரோஷினிக்கு தெரியாமல்ல. கிட்டத்தட்ட ரோஷினி விஷயத்துல சம்மந்தப்பட்ட பையனை நீங்க மர்டர் பண்ணது, சரவணனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது, பெரியசாமி தாத்தா வீட்டு குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அஸ்வினுக்கு யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது, எங்க அப்பா கரெக்டாக டிசிஷன் எடுத்தாலும் அவரை டைவர்ட் பண்ணி விட்டுருது. இதெல்லாம் எனக்கு தெரியாமல்ல. தெரிஞ்சு ஏன் அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அமைதியாக தான் இருக்கேன். ஏன்னா ரோஷினிக்காக என்னதான் அவள் உங்கள் மேலே கோவமாக இருந்தாலும், நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வெடுக்குன்னு பேசினாலும் அம்மான்ற பாசம் அவளுக்கு இருக்கும்ல. அதனால அவங்க அம்மா எப்படியும் திருந்தி அவளுக்கு கிடச்சிருவாங்களோன்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பண்ணது எல்லாமே உங்கள் பொண்ணுக்காக பண்ணீங்கன்னு நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஓரமாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் பொய். நான் சொத்துக்காக தான் பண்ணுறேன். சொத்துக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லைன்னு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, என்னை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா லைஃப்பில் எப்போவோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக பெரியசாமி தாத்தா வீட்டு குடும்பத்தை இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, அப்படி ஒதுக்கி வச்சதுக்கான காரணம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் அப்பானும் பார்க்க மாட்டேன், அத்தனும் பார்க்க மாட்டேன். அதே போல் என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்குது, அண்ணன் பையனு. ஆனால் கிருஷ்ணா மேலே சுத்தமாக பாசம் கிடையாது. அவனை யாரோ ஒருத்த மாதிரி தான் பார்க்குறீங்க. அதுவும் ஏன்னு இப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கான ரீசனும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அஸ்வின் தான் வாங்க மாட்டான். வானா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடான்னு. என்ன தான் நீங்கள் பழி வாங்குறதுக்கு அந்த குடும்பத்து மேலே எல்லா பழியும் போட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பழி வாங்க நினச்சாலும் இன்னும் அவன் சரின்னு தான் போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல்ல, எல்லா எவிடன்ஸும் பக்காவாக வச்சிருக்கான். என்னைக்கு எனக்கா கடுப்பு வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ, அவனா ஒரு மூடில் அந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறானோ, அன்னைக்கு உங்கள் சாம்ராஜ்யமும் முடிஞ்சுது, உங்கள் அண்ணன் சாம்ராஜ்யமும் முடிஞ்சுது. நான் தான் சொல்கிறேனே, அப்போது அத்தனும் பார்க்க மாட்டேன், அப்பானும் பார்க்க மாட்டேன், நியாயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி நிற்பேன். சாம்ராஜ்யம் நல்லபடியாக போகணுமா இல்லை சொங்குதணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணே.